சபரீஷ் டெக்னாலஜிலேருந்து பேசுகிறேன். இப்போ நமக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது இந்த விறகு போட்டு எரிக்கிற ராக்கெட் அடுப்புன்னு சொல்கிற ஒரு இது. அந்த அடுப்புக்கு வர்ற ஃபேன்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபேனும் அந்த ஸ்பீடு கண்ட்ரோலும் பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடை சபரிஸ்ட்ரானிக்ஸ் டவுன்கால் ரோட் மதுரையில் இருக்குது, தங்கரிகல் தேட்டர் ஆப்போசிட் ரோட்டில். அதில் நம்மக்கிட்ட இந்த ஃபேன்ஸ் அவைலபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 3.5 inches வரும் இந்த ஃபேனு. இதுலேயே வந்து நம்மக்கிட்ட 4 வெரைட்டிஸ் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4000 RPMல ஒரு வெரைட்டி இருக்குது, 8000 RPMல ஒரு வெரைட்டி இருக்குது, 7000 RPMல ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 12,000 RPM. அதாவது RPMன்றது ஒரு நிமிஷத்துக்கு சுற்றக்கூடிய ஸ்பீடை தான் அப்படி சொல்கிறோம். அதை வச்சு தான் அந்த ஏரோட ஸ்பீடு மாறும். நம்ம அந்த ஸ்பீடை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டிம்மர் போட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இது அடாப்டரோடய சேர்ந்து வந்துடும். இதுக்கு நம்ம அடாப்டர் போட வேண்டிய அவசியம் வரும். இதுக்கு அடாப்டரோடய சேர்ந்து வந்துடும். இதை ப்ளக்கில் போட்டு இதை ஃபேனில் மாட்டிட்டு ஸ்பீடை நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே கான்செப்ட் தான் இதுவும். இது வந்து அடாப்டர் டைப்பில் வர்றது. இது வந்து ஒரு மெட்டல் பாக்ஸல் டைப்பில் இப்போ வந்திருக்க ஒரு மாடலு. அதுமாதிரி ஃபேன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் இருக்கிறதுலே பெரிய சைஸ். இது 4 inches. இதோட RPM வந்து 4 amps வரும். இதோட RPM கிட்டத்தட்ட ஒரு 8,000 to 9,000 RPM வரைக்கும் வரும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம LPG ஷார்ட்டேஜ் டைம் இருந்துச்சு ஒரு போன மாதத்தில் ஒரு 40 நாள் முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கமர்ஷியல்காரங்க வந்து அந்த ராக்கெட் அடுப்பு யூஸ் பண்ணனால இதோட ப்ரைஸிங் கிட்டத்தட்ட வந்து 3 to 4 மடங்கு கூடுச்சு. இப்போ ஓரளவு கூடுனதுலேருந்து ஒரு 20-25% ரெடியூஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஸ்டாக்குமே நிறைய எல்லா வெரைட்டிலுமே அவைலபிலிட்டி இருக்குது. எவ்வளோ குவான்டிட்டினாலும் அவைலபிள் இருக்குது. எப்போனாலும் வந்து வாங்கிக்கலாம்.